கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சட்டசபை நிகழ்வுகள் எப்படி சார் இருக்கு? ஒரு நல்லது ஒரு தொடக்கம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கு. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். விஜயரசன் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த சட்டசபை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்புறாங்க. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸ்டாலின் பீரியட்லாம் நேரடி ஒளிபரப்புறது எந்த அர்த்தமுமே கிடையாது. அவர் மட்டும் பேசுவார். எதிர்கட்சியில் பேசும்போது எடப்பாடி எதிர்கட்சியில் பேசும்போது மைக் ஆஃப் ஆகிடும். மைக் ஆஃப் ஆயிரு, கேமராவும் திரும்பாது அந்த சைடு. இப்போ அவன் உன்ட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதில் சொல்லுற? இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாரும் பேசுறதையும் ஒளிபரப்பாங்கிறாங்க. ஸோ தாவேகாவை பார்த்து திமுக கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கிடணும் ஐயா, கற்றுக்கிடணும். தம்பி கிட்டே இதை கற்றுக்கிடணும். ஏன்னா ஏவாவேல அதை சொல்றாரு, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறீங்க, லைவ்ல போயிட்டு இருக்கு, எல்லாம் எடுத்து போட்டுறாங்க. என்ன எடிட்டிங்லாம் நடந்திருக்கு? ரீரிகார்டி பண்ணிட்டீங்களா? ஆமா, இதெல்லாம் எப்பயா நடந்துச்சு? லைவுக்கு முன்னால அதுக்கு முன்னால இது மாதிரி பேசினாக்கா பேரவைத் தலைவர்கள் அறைக்கு சென்று டெக்ஸ்ட் படிச்சுட்டு எதை நீக்கலாம் எதுன்ற நிலைமைன்றது ஏற்கனவே. அப்பொழுது பத்திரிகை நண்பர்கள் அதை வெளியிட மாட்டாங்க. இப்ப அப்படி இல்லை, இப்ப உங்களுடைய கட்டுப்பாட்டுல இது லைவ்ல போகுது எல்லாமே. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா, இந்த ஆளே அழுகிறேன். அதனால ஒண்ணு லைவை பார்த்து பண்ணுங்க, இல்ல நீங்க அவை குறிப்பை முன்னாடியே கட் பண்ணிருங்க அப்படின்ற. அப்ப இப்ப அது ஏதோ கெடுக்குறாங்க, லைவ் பண்ணாதன்றாங்க. ஆமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொன்னார். வெக்கமா இல்ல ஒரு எதிர்கட்சிக்கு? வெக்கமா இல்ல. எதிர்கட்சி தான் லைவ் வேணும்னு கேட்கும். அப்ப அவ்வளவு பலவீனமா இருக்கு திமுக. ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இல்ல சார், அந்த பசங்க குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படியே லைவ்ல போயிருந்தோம். போட்டோம். நீ தான் இப்போ 50 வருஷமா அரசியல் அப்படியே ஊறி தலைச்சவங்க இல்ல, பதில் சொல்லு. பதில் சொல்லு. உன்னால பதில் சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த வார்த்தை. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. வந்து நின்று வாங்குற தலைவன் அப்பதான்டா தெரியும். கடுப்பு ஏத்துறீங்களாடா? வழக்கமா எதிர்கட்சி தான் லைவ் வேணும்னு ஆளுங்கட்சி கொடுக்க மாட்டேன்னுவாங்க. எங்க ஆளுங்கட்சி கொடுக்குது, எதிர்கட்சி நாங்க முடிஞ்சா எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டு கூட திமுக போவோம். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் திமுக போவோம் லைவை கட் பண்றதுக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நல்ல மக்கள் மத்தியில திமுக எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா சின்ன பசங்க கூட சினிமா பார்த்தவங்க இன்னைக்கு அசம்பிளியை பாக்குறாங்க. எதிர்கட்சியினரோ அவர்களின் தூண்டுதலில் ஜென்சி கூட்டம் நடத்தலாம். ஆனால் என்னை போன்ற ஒரு ஜென்சி இளைஞரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க முடியுமா என்றால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியும் என்பதை சாத்தியப்படுத்தி காட்டியுள்ளார். அதுக்கு காரணம் பல ஆண்டுகளா டிவியில வந்தாலும் இப்பதான் ஒரிஜினலா வருது. இந்த மாற்றத்துக்கு காரணம் விஜய். அடிநாக்கில் நஞ்சையும் நுனிநாக்கில் விஷத்தையும் வைத்துக்கொண்டு மாற்றம் எங்கே என்னும் பேசும் எதிர்கட்சியினருக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தளபதியால் ஏற்பட்ட மாற்றம் மாறினா வரவேற்கணும் சார். ஆனா வேணான்னு கேட்கறாங்க சார் திமுக காரங்க. திமுக லைவே வேணான்னு கேட்கறாங்க. எதுக்கு லைவ் வேணான்னு சொல்ற? அது சொல்லு. ஏன்னா பசங்க கேள்வியை கேட்டுறாங்க திடீர்னு, அதுக்கு என்ன பதில் சொல்றதுக்குள்ள லைவ் போயிருது, அதை ரீலா எடுத்து போட்டுறாங்க. அப்படின்னு வெக்கமா இல்லையா அப்படி பேசுறதுக்கு? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் உண்டு. எதிர்கட்சியோட வேலை லைவ் வேணுன்றது. வேணான்னு சொன்னா திமுக எவ்வளவு பலவீனமா இருக்கு. நீங்க இதுல இருந்தே இந்த ஒற்றை காரணத்தை வைத்து திமுகவின் பலவீனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எந்திரிச்சு மக்களை ஏமாற்றும் அரசாக இந்த அரசு இருக்கு, எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம் தான். திமுக சைலண்டா இருக்காங்க. ஒரிஜினல் திமுக அமைதியா இருக்கும்போது புதியதாக வந்தவருக்கு ஏன் இந்த எவ்வளவு தூரம் பேச்சு? ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கொள்வது அல்லக்கை முண்டமே. திருப்புகின்ற பக்கமெல்லாம் நம்முடைய திராவிடல் மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் தான் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போய் அந்த பக்கம் உட்கார்ந்துட்டீங்க, அதுக்காக இவ்வளவு துதி பாடாதீங்க, கொஞ்சமா துதியை பாடுங்க அப்படின்னு சொல்லு. 100% கரெக்ட். 100% கரெக்ட். திராவிடல் மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் தான் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. ஆதிவாசி அடக்கிவாசி தன்னை முதலமைச்சராக்கின ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஒரு நபர், அவருக்கு இதை பத்திலாம் பேசுறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. வேற இடத்துல இருந்து வந்தவன் தான் ரொம்ப குதிப்பான். அதான் இது, வேற ஒன்றும் கிடையாது. பரம்பரையா இருக்கிறவங்க கூட பரம்பரையா இருக்கும், சைலண்டா இருப்பான். அவனுக்கு தெரியும் அது எவ்வளவு தூரம் விசுவாசத்தை காமிச்சுக்கிறது. இது ஸ்டாலின் கிட்ட விசுவாசத்தை காட்டுறாராம். கண்டுட்டாளையா, சூச்சமத்தை கண்டுட்டாளே. கேட்பது மேம்போக்கா பார்த்தா சரியா இருக்கும். ஆனா மக்கள் அப்படி எதுவுமே கேட்கல. மக்கள் தெளிவா இருக்காங்க. அன்னைக்கு கூட ஒரு தொலைக்காட்சியில் பார்க்குறேன், பெண்களை போய் கேட்குறாங்க என்ன கொடுக்குறப்ப கொடுப்பாரு. இவங்க எப்படி கொடுத்தாங்க? அப்பாவும் பிள்ளையும் 5000 ரூபாய் அவங்க வீட்டில் இருந்து எடுத்து கொடுத்தாங்க. திமுக கஜானாவே சுரண்டி எடுத்து விட்டு போய்விட்டது. தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க.
நெத்தி புட்டு மாதிரி ஒத்த சுட்டு. இல்ல அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி அமைந்திருந்தால் 2000 ரூபாய் உடனே முதல் கையெழுத்தா இருந்திருக்கும் அப்படின்றதை குறிப்பிடுறாரு அவரு. ஸ்டாலின் வந்தால் 2000 ரூபாய் கொடுத்துருவாரு. எங்க வந்து கொடுத்தாரு ஸ்டாலின்? 1000 ரூபாய் கொடுக்குறது 2.5 வருஷம் போட்டு தான் கொடுத்தாரு. எப்படி 2000 ரூபாய் கொடுப்பாரு? புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. ஆனால் திமுக கொடுத்து ஏமாத்தின மாதிரிலாம் இதை சொல்ல முடியாது. அதில் திமுகவை யாருமே பீட் பண்ணிக்க முடியாது. அவங்க உலக அளவில் வந்து அதில் வந்து சாதனையாளர்கள், கின்னஸ் ரெக்கார்ட் படித்தவங்க. நான் நம்பர் 1 டுபாகூர்னா என்னடா? மக்களை ஏமாத்துறதுல திமுக இருக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்தியாவில் இல்லை, உலகத்திலே எந்த கட்சிக்கும் கிடையாது. கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா? அதுக்கு பேர் தான் டுபாக்கூர். எம்எல்ஏக்கள் பேச்செல்லாம் எப்படி சார் இருக்கு? தாவேகா எம்எல்ஏக்கள் புதுசா வர்ற எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறாங்க சார். என்ன ஏதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்கே இது நடக்கல, இது தப்பு, நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்க, உங்க மேல வழக்கு இருக்கு, இவ்வளவு ஓப்பனா அடிக்கிறாங்க சார். அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கான். போய் புறா. எம்எல்ஏ எந்திரிச்சு சண்டை போடுறாரு சார். திருவரம்பூர் எம்எல்ஏ எந்திரிச்சு சாரோட சண்டை போடுறாரு. எங்க தொகுதியில யாரு எல்லார்ட்டையும் பட்டா இருக்கு, இடம் எங்க அப்படின்னு கேக்குறாரு சார். ஏன் திருவெரும்பூர் தொகுதியில பட்டா கொடுத்து இடத்த காணோம். இப்போ எந்த இடமுமே இல்ல, கலெக்டருக்கு தெரியும். ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என் கிணற காணாங்க. கிணத்த காணாமா? இல்லை, அது நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு. கேஎன்ஆர் எந்திரிச்சு நீ பேசும்போது சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் நீங்க 108 தான், அதை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களோட அதிகமா வாங்கியிருக்காங்க. தனித்தனியா பிரிஞ்சிருக்கே தவிர உங்களோட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்க வந்திருக்கிறார்கள். நாங்க 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறோம், சேர்ந்து இருந்தா உங்களை விட அதிக வாக்கு எண்ணிக்கை தான். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். அதனால வந்து நாங்க 108, இந்த கதெல்லாம் வேணா 108, 110, 150 நீங்க தோத்துட்டீங்க. உங்க தலைவரே தோத்துட்டாரு. அதை ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். முதல்ல அதை ஒத்துக்கோங்க. தோல்வியை ஒத்துக்கோங்க. உங்க தலைவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும், நீ தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. 59 சீட் வாங்கி எதிர்கட்சியா உட்காந்துட்டீங்க. 5 வருஷமா எதிர்கட்சியா இருங்க. மக்கள் மனசுல எல்லாம் தலைவர் தான் இருக்காரு. இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி கவலை இல்லை. சபையில் இல்ல. ஆகவே நேரு போன்றவர்கள் அவங்க நல்லா தெரியும் விஷயம். அவங்க வந்து ஒரு விதமான அப்படியே ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்க, அப்படி பயப்படாத மாதிரி. பாஸ் அவன் உங்களை பார்த்து பயந்து ஒண்ணுக்கு போயிட்டான். எதை வச்சு சொல்ற? யூரின் ஸ்மெல்லு ஹெவியா வருது. அது அங்க இருந்து வரலடா, அப்புறம் இங்க இருந்து வருதுடா. வரும். கடந்த காலங்களில் செஞ்ச எல்லா காரியத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய நாட்கள் வந்தே தீரும். தப்ப முடியாது யாரும். 30 கேமரா ஒரே வீட்டில், ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இல்ல செங்கோட்டை எழுந்துச்சு உடனே சொன்னா, நீங்க 97 வாங்கிட்டு ஆட்சியை பிடிச்ச மனசுல. ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீங்க வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களோட அதிகமா வாங்கியிருக்காங்க. தனித்தனியா பிரிஞ்சிருக்கே தவிர உங்களோட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்க வந்திருக்கிறார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் அவர்கள், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இங்கே பேசுகிற ஒரு கருத்தை சொன்னார்கள். 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று 97 பேர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி நடத்தியவர் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. செங்கோட்டையன் அவர்களை தாவேகாவினர் எல்லாருமே கொண்டாடுறாங்க சார். எந்த கேள்வி கேட்டாலும் அவர் தான் சார் அவை முன்னவர் எந்திரிச்சு பதில் சொல்றாரு. சமாளிக்க முடியாத தாவேகா எம்எல்ஏக்களுக்கு கூட அவர் எந்திரிச்சு டக்குன்னு ஒரு பதிலடி கொடுக்குறாரு. ஆமாம்மா, இந்த அசம்பிளிலே இன்னைக்கு சீனியர் மோஸ்ட் செங்கோட்டையன் தான். எல்லா கேள்விகளுக்கும் பதில். சீனியர் மோஸ்ட் அவர் தான். அவருக்கு தெரியாதது இல்லை. 77லேருந்து அசம்பிளியில் இருக்கார். அவர் 50 வருஷமாக இருக்கார். அனுபவம் பேசுது. 50 வருஷம் ஒரு அனுபவம். 77லேருந்து எம்எல்ஏ, 50 இயர்ஸ், 10 முறை எம்எல்ஏ. நக்கல் பண்ணா நக்கல் பண்றாரு. என்ன பண்றீங்களோ திரும்பி பண்றாரு கரெக்டா. அதாலே வர்க்கீஸ் அங்கதான் நிக்கிறான். வர்க்கீஸ் அங்கதான் நிக்கிறான். வர்க்கீஸ் கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி.